Hi children, welcome to Math Rhythm. This is chapter 12, Factorization of Class 8 CBSE. இந்த வீடியோல நம்ம exercise 12.2ல question number 3 solve பண்ணலாம். Okay. So exercise 12.2ல third question என்ன கொடுத்திருக்காங்க? Factorize the expressions கொடுத்திருக்காங்களா? So நமக்கு சில algebraic expressions கொடுத்துட்டு அதை factorize பண்ண சொல்லியிருக்காங்க. So algebraic expressions factorize பண்றதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட் பார்த்திருக்கோம்? Common factor method பார்த்திருக்கோம். Factorization by rearranging the terms பார்த்திருக்கோம். And then factorization by using algebraic identities பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ இந்த கொஷனில் நமக்கு கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன்ஸில் நமக்கு எந்த மெத்தட் சூட்டபிளாக இருக்கோ அதை அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன்று இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ax² + bxன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம காமன் ஃபேக்டர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கொடுத்துருக்க சம் வந்து ax² + bx. ஸோ ax² நம்ம எப்படி எழுதலாம்? a × x எழுதலாமா? ப்ளஸ் bx வந்து b × xன்னு எழுதலாம். இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் காமன் ஃபேக்டர் என்ன இருக்கோ அதை நம்ம அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். x வந்து இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனாக இருக்கு இல்லையா? ஸோ நம்ம x அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ x அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா ஃபர்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் நமக்கு a × x இருக்கு இல்லையா? ஸோ அதை axன்னு எழுதிக்கலாம். செகண்ட் டேர்மில் நம்ம x அவுட் சைடில் கொண்டு வந்ததுக்கப்புறம் ரிமைனிங் ஃபேக்டர் b இருக்கா? ஸோ அந்த b எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இந்த கிவன் எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ணால் we are getting x × ax + b. புரியுதா எப்படி பண்ணணும்ன்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 7p² + 21q² கொடுத்துருக்காங்களா? இப்போ 7p² ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. this is equal to 7 × p². கரெக்டா? நெக்ஸ்ட் 21q² ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ 21q² நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 × 7 × q² எழுதிக்கலாமா? ஸோ 7p² + 21q² நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் டேர்மை 7 × p² எழுதிக்கலாம். ப்ளஸ் 21q² நம்ம 3 × 7 × q² எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் 7 காமனாக இருக்கா? அப்போ நம்ம 7 அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். 7 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா ஃபர்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் p² இருக்கா? அந்த p² எழுதிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் டேர்மில் ரிமைனிங் 3q² இருக்கு இல்லையா? ஸோ அந்த 3q² எழுதிக்கலாம். ஸோ இந்த 7p² + 21q² ஃபேக்டரைஸ் பண்ணால் we are getting 7 × p² + 3q². புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ன்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2x³ + 2xy² + 2xz² கொடுத்துருக்காங்களா? இப்போ 2x³ 2 × x × x × x கரெக்டா? அதே மாதிரி 2xy² 2 × x × y × y. ஓகே. நெக்ஸ்ட் டேர்ம் 2xz² இருக்கா? ஸோ 2xz² 2 × x × z × z. ஸோ இந்த மூணு டேர்ம்ஸ்லையும் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 2 வந்து மூணு டேர்ம்ஸ்லையும் காமனாக இருக்கா? அண்ட் தென் எக்ஸ் மூணு டேர்ம்ஸ்லையும் காமனாக இருக்கா? வேற எந்த நம்பரோ வேரியபிளோ மூணு டேர்ம்ஸ்லையும் காமனாக இல்லை இல்லையா? ஸோ நமக்கு கிவன் சம் என்ன? 2x³ + 2xy² + 2xz². இப்போ இதுல இருந்து நம்ம 2x அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ 2x அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா ஃபர்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் x × x இருக்கா? ஸோ நம்ம x² எழுதிக்கலாமா? 2x³ 2x அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா நமக்கு ரிமைனிங் x² இருக்கும். ஸோ அந்த x² எழுதிக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 2xy² இருக்கா? 2xy² நம்ம 2x அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா நமக்கு ரிமைனிங் y² இருக்கா? அந்த y² எழுதிக்கலாம். ப்ளஸ் தேர்ட் டேர்மில் 2xz² இருக்கா? இதுலேருந்து நம்ம 2x அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா z² மட்டும் இருக்கும். ஸோ அதை எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ணால் we are getting 2x × x² + y² + z². புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ன்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? ஃபோர்த் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க? am² + bm² + bn² + an² கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டு டேர்மாக எடுத்துக்கலாம். ஓகே. இந்த ரெண்டு டேர்ம்லையும் m² காமனாக இருக்கா? இந்த ரெண்டு டேர்ம்லையும் n² காமனாக இருக்கா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்ல இருந்து m² அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ m² அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா ஃபர்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் a இருக்கா? ஸோ a எழுதிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் டேர்மில் ரிமைனிங் b இருக்கு இல்லையா? இந்த m² நம்ம அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம். ஸோ ரிமைனிங் b இருக்கு, அந்த b எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? m² அவுட் சைடில் கொண்டு வந்துட்டு m² × a + bன்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? ப்ளஸ் நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்ல n² காமனா இருக்கா? ஸோ n² அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். n² அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா இந்த டேர்ம்ல ரிமைனிங் b இருக்கா? அந்த b எழுதிக்கலாம். ப்ளஸ் இந்த டேர்ம்ல ரிமைனிங் a இருக்கா? a எழுதிக்கலாம்.
ஓகே, ஸோ இப்போ a plus bனாலும் b plus aனாலும் சேம் தான் இல்லையா? திஸ் இஸ் ஈக்குவல் டு m ஸ்கொயர் இன்ட்டு a plus b plus n ஸ்கொயர் இன்ட்டு a plus b. ஓகேமா? ஸோ இப்போ நமக்கு 2 டேர்ம்ஸ் கிடச்சிருக்கா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த 2 டேர்ம்ஸில் நமக்கு a plus b காமனாக இருக்கா 2 டேர்ம்ஸ்லையுமே? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், a plus b அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ a plus b அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா ஃபஸ்ட்டு டேர்மில் ரிமைனிங் வந்து m ஸ்கொயர் இருக்கா, அந்த m ஸ்கொயர் எழுதிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் டேர்மில் ரிமைனிங் n ஸ்கொயர் இருக்கா, அதை எழுதிக்கலாம். ஸோ கிவன் எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஃபேக்டர்ஸ் வந்து a plus b இன்ட்டு m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர். புரியுதா இந்த சம் எப்படி பண்ணியிருக்கோன்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, lm plus l plus m plus 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த lm plus lலேருந்து எல்லாம் அவுட் சைடில் கொண்டு வந்துடலாமா? ஏன்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க 2 டேர்ம்ஸ்லேயுமே l காமனாக இருக்குது இல்லையா? ஸோ lm plus lலேருந்து எல்லாம் அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா இந்த டேர்மில் ரிமைனிங் m இருக்கா, m எழுதிக்கலாம். ப்ளஸ் இந்த எல்லாம் அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோன்னா இங்கே 1 வரும் இல்லையா? ஏன்னா 1 இன்ட்டு lன்னு எழுதிக்கலாம். ஸோ எல்லாம் அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா நமக்கு 1 கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இந்த lm plus lலேருந்து எல்லாம் அவுட் சைடில் கொண்டு வந்துட்டு m plus 1ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் m plus 1. ஓகே, இப்போ நமக்கு இங்கே 2 டேர்ம் கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த 2 டேர்மில் m plus 1 காமனாக இருக்கா? ஸோ இந்த m plus 1 நம்ம அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ m plus 1 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா ஃபர்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் l இருக்கா, அந்த l எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே இந்த m plus 1 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா நமக்கு 1 இருக்கும் இல்லையா? ஸோ 1 எழுதிக்கலாம். ஓகே, எப்பயுமே ஒரு டேர்ம் அவுட் சைடில் கொண்டு வரும்போது இப்போ 10x plus 5ன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டோன்னா இதில் நம்ம 5 அவுட் சைடில் கொண்டு வரலாம். ஸோ 5 அவுட் சைடில் கொண்டு வந்தால் இந்த 10x நமக்கு எப்படி கிடைக்கும், 10x divided by 5 which is equal to 2x. ஸோ இங்கே 2xன்னு எழுதுவோம். அதாவது 2 into 5 into x தான் இந்த டேர்ம். அப்போ இதிலேருந்து நம்ம 5 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா நமக்கு 2x கிடைக்கும் இல்லையா? ப்ளஸ் நெக்ஸ்ட் நமக்கு 5 இருக்கா, இந்த 5 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா 5 divided by 5 which is equal to 1. அதாவது 5 into 1ன்னு எழுதிக்கலாம். இந்த 5 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா நமக்கு இங்கே 1 மட்டும் இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் இந்த டேர்ம்லேருந்து நம்ம m plus 1 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா இங்கே l மட்டும் இருக்கும். ஸோ அந்த l எழுதியிருக்கோம். ப்ளஸ் இந்த டேர்ம்லேருந்து m plus 1 நம்ம அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா இங்கே நம்ம 1ன்னு எழுதணும். ஓகே, ஸோ கிவன் எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ணால் we are getting m plus 1 into l plus 1. புரியுதா எப்படி பண்ணணும்ன்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? என்ன சம் கொடுத்துருக்காங்க, y into y plus z plus 9 into y plus z கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த y plus z 2 டேர்ம்லேயுமே காமனாக இருக்கு இல்லையா? ஸோ நம்ம y plus z அவுட் சைடில் கொண்டு வந்துடலாமா? y into y plus z plus 9 into y plus z is equal to இந்த 2 டேர்ம்லையும் y plus z காமனாக இருக்கிறதுனால நம்ம y plus z அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் y இருக்கா, அந்த y எழுதிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் டேர்மில் ரிமைனிங் 9 இருக்கு இல்லையா? ஸோ அந்த 9 எழுதிக்கலாம். தட்ஸ் ஆல். இந்த சம் வந்து வெரி சிம்பிள் சம் இல்லையா? புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? 7th சம் என்னன்னு பார்க்கலாம். நமக்கு கொடுத்துருக்க சம்மில் 4 டேர்ம்ஸ் இருக்கா, இந்த 4 டேர்ம்ஸ்க்குமே காமனாக ஃபேக்டர் எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 2 டேர்மாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 5y ஸ்கொயர் மைனஸ் 20y எடுத்துக்கலாமா? 5y ஸ்கொயர் மைனஸ் 20y. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக எந்த டேர்ம் இருக்குது, 5y காமனாக இருக்கா? அதாவது 5y ஸ்கொயரை நம்ம 5 into yன்னு எழுதிக்கலாமா? மைனஸ் 20y நம்ம எப்படி எழுதிக்கலாம், 20 பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் we will get 2 into 2 into 5 into y. இப்போ இந்த 2 டேர்ம்ஸ்லையும் எந்தெந்த ஃபேக்டர்ஸ் காமனாக இருக்குது, 5 into y, இங்கேயும் 5 into y காமனாக இருக்கா? ஸோ அதை அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ 5y அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா ஃபஸ்ட்டு டேர்மில் ரிமைனிங் ஃபேக்டர் வந்து y இருக்கா, அந்த y எழுதிக்கலாம். மைனஸ் செகண்ட் டேர்மில் ரிமைனிங் ஃபேக்டர் வந்து 2 into 2 இருக்கா, ஸோ 4ன்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் என்ன இருக்குது, மைனஸ் 8z ப்ளஸ் 2yz இருக்கா? மைனஸ் 8z மைனஸ் ஆஃப் 2 into 2 into 2 into zன்னு எழுதிக்கலாமா? ப்ளஸ் 2yz. ஓகே, இப்போ இந்த 2 டேர்ம்லையும் 2z காமனாக இருக்கா, 2 அண்ட் தென் 2 காமனாக இருக்குது. அதே மாதிரி z வந்து 2 டேர்ம்லையும் காமனாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2z வெளியே எடுத்துடலாம். ஓகே, அப்போ 2z வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே வந்து நமக்கு 2 into 2 4 இருக்கா, இங்கே மைனஸ் சைன் இருக்கா, ஸோ மைனஸ் 4ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே 2z அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா இங்கே y மட்டும் இருக்கா, ஸோ y எழுதிக்கலாம். ஸோ அப்போ 2z அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா இந்த -4 + y நம்ம y -4ன்னு எழுதிக்கலாம். புரியுதா?
கிவன் சம் இப்போ எழுதிக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸில் இருந்தும் 5y அவுட் சைடில் எடுத்துகிட்டு நம்ம வித்தின் ப்ராக்கெட் y - 4ன்னு எழுதியிருக்கோமா. ஸோ அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸில் இருந்தும் நம்ம ப்ளஸ் 2z காமனாக எடுத்துட்டோன்னா -8zலேருந்து 2z காமனாக எடுத்துட்டா நமக்கு -4 கிடைக்கும் இல்லையா. ஸோ -4 எழுதிக்கலாம் வித்தின் ப்ராக்கெட். நீங்கள் இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 2 × -4 -8 × z -8z இந்த டேர்ம் கிடச்சிருச்சா. ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த 2yzலேருந்து நம்ம 2z அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா நமக்கு y மட்டும் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 5y × y - 4 ப்ளஸ் 2z × y - 4. ஓகேவா. அந்த -4 ப்ளஸ் y நம்ம y - 4ன்னு எழுதிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் நமக்கு y - 4 காமனாக இருக்கா. ஸோ இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் y - 4 அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் y - 4 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா நமக்கு ரிமைனிங் 5y இருக்கா. இந்த 5y எழுதிக்கலாம். செகண்ட் டேர்மில் y - 4 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா நமக்கு ரிமைனிங் ப்ளஸ் 2z இருக்கு இல்லையா. இந்த ப்ளஸ் 2z எழுதிக்கலாம். ஸோ இந்த கிவன் எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஃபேக்டர்ஸ் வந்து y - 4 × 5y + 2z. புரியுதா. நெக்ஸ்ட் ஒன் போகலாமா. இப்போ இந்த சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 10ab + 4a + 5b + 2. இந்த 4 டேர்ம்ஸ்க்கும் காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 டேர்ம்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்க்கும் காமன் ஃபேக்டர் இருக்குது இல்லையா. 10க்கும் 4க்கும் 2ன்ற ஃபேக்டர் காமனாக இருக்கும். அப்புறம் ஏன்ற ஃபேக்டரும் ரெண்டு டேர்ம்லையும் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு டேர்ம்லையும் பார்த்தா காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ்பிரஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலான்னா, இந்த 10ab எழுதிக்கலாம். இந்த 5bயை செகண்ட் டேர்மாக கொண்டு வந்துட்டு 4aவை தேர்ட் டேர்மாக எழுதிக்கலாம். ஓகே. ப்ளஸ் 5b ப்ளஸ் 4a ப்ளஸ் 2. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கும் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 10abயை நம்ம 2 × 5 × a × bன்னு எழுதிக்கலாமா. 10 2 × 5ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 5b இருக்கா. ஸோ 5 × bன்னு எழுதிக்கலாம். இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கும் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது, 5b இருக்கா. ஸோ 10ab + 5bலேருந்து நம்ம 5bயை காமனாக அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா ஃபஸ்ட்டு டேர்மில் ரிமைனிங் வந்து நமக்கு 2a இருக்கா. ஸோ 2a எழுதிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் டேர்ம் வந்து 5b தான் இருக்கு இல்லையா. ஸோ 5bயை அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா we have to write 1. ஓகே. நெக்ஸ்ட்டு ரெண்டு டேர்ம்ஸ் என்ன இருக்குது, 4a + 2 இருக்கா. இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் 2 காமனாக எடுத்துக்கலாம் இல்லையா. அதாவது 4aவை நம்ம 2 × 2 × aன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் 2. அப்போ இது ரெண்டுலேருந்து நம்ம 2 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் ரிமைனிங் 2a இருக்கா. அந்த 2aவை எழுதிக்கலாம். ப்ளஸ் இந்த டேர்மில் 2 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா நமக்கு 1 இருக்கும் இல்லையா. ஸோ 2a + 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 5b அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம். ஸோ நமக்கு வித்தின் ப்ராக்கெட் 2a + 1 கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ 2a + 1 எழுதிக்கலாம். ப்ளஸ் 4a + 2லேருந்து நம்ம 2 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா வித்தின் ப்ராக்கெட் we will get 2a + 1. ஓகே. நமக்கு ரெண்டு டேர்ம்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் 2a + 1 காமனாக இருக்குது. ஸோ இந்த 2a + 1 நம்ம அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ 2a + 1 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா ஃபஸ்ட்டு டேர்மில் ரிமைனிங் 5b இருக்குது. அந்த 5b எழுதிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் டேர்மில் ரிமைனிங் 2 இருக்குது. அந்த 2 எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ கிவன் எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ணால் we are getting 2a + 1 × 5b + 2. ஸோ நமக்கு 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்கும் போது அந்த 4 டேர்ம்ஸ்க்குமே காமன் ஃபேக்டர் எதுவும் இல்லைன்னா நம்ம 2 டேர்ம்ஸாக எடுத்துக்கணும். ஓகேவா. சப்போஸ் ரீஅரேஞ்ச் பண்ணால் தான் 2 டேர்ம்ஸ்க்கு காமன் ஃபேக்டர் வருதுன்னா சம்மில் உள்ள டேர்ம்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் போகலாமா. நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 6xy - 4y + 6 - 9x கொடுத்துருக்காங்களா. நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு டேர்முக்கும் காமன் ஃபேக்டர் எடுத்துக்கலாம். தென் இந்த ரெண்டு டேர்முக்கும் காமன் ஃபேக்டர் எடுத்துக்கலாம். 6xy நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2 × 3 × x × yன்னு எழுதிக்கலாமா. -4y எப்படி எழுதிக்கலாம், 2 × 2 × yன்னு எழுதிக்கலாம். ஓகே. அதே மாதிரி 6 எப்படி எழுதிக்கலாம், 2 × 3ன்னு எழுதிக்கலாம். -9x எப்படி எழுதிக்கலாம், 3 × 3 × xன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லையும் என்ன ஃபேக்டர்ஸ் காமனாக இருக்குன்னு பார்க்கலாம். 2 வந்து ரெண்டு டேர்ம்லையுமே காமனாக இருக்குது. அண்ட் தென் y வந்து ரெண்டு டேர்ம்லையும் காமனாக இருக்கா. அப்போ நம்ம 2y அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ 2y அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா நமக்கு ஃபஸ்ட்டு டேர்மில் ரிமைனிங் வந்து 3 × x இருக்கா. ஸோ அதை 3xன்னு எழுதிக்கலாம். மைனஸ் செகண்ட் டேர்மில் ரிமைனிங் 2 மட்டும் இருக்குது. 2y அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா. ஸோ அந்த 2வை எழுதிக்கலாம்.
ஓகே ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு டேர்முக்கும் காமன் ஃபேக்டர் 3 மட்டும்தான் இருக்கு இல்லையா. இந்த டேர்ம்லையும் 3 இருக்கு, இந்த டேர்ம்லையும் 3 இருக்கு. ஸோ நம்ம 3 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா 6ன்ற டேர்மில் ரிமைனிங் வந்து 2 மட்டும் இருக்கு இல்லையா. அந்த 2 எழுதிக்கலாம். மைனஸ் நெக்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் வந்து நமக்கு 3 இன்ட்டு எக்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம 3xன்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே நமக்கு 3x மைனஸ் 2 இருக்கு, இங்கே 2 மைனஸ் 3x இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் சைனை அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். அதாவது இப்போ 2 மைனஸ் 3xல நம்ம மைனஸ் சைன் அவுட் சைடில் கொண்டு வந்தோம்னா இந்த ப்ளஸ் 2ன்றது மைனஸ் 2 ஆயிரும், மைனஸ் 3xன்றது ப்ளஸ் 3x ஆயிரும். இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 வந்து ப்ளஸ் 2ன்னு வருமா. ஸோ ப்ளஸ் 2 மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 3x வந்து மைனஸ் 3x. ப்ராக்கெட்குள்ளே உள்ள டேர்ம்ஸ்ல இருந்து மைனஸ் சைன் அவுட் சைடில் கொண்டு வந்தால் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற டேர்ம்ஸோட சைன் சேஞ்ச் ஆகும். ஓகேவா. ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், 2y இன்ட்டு 3x மைனஸ் 2. இப்போ இந்த 2 மைனஸ் 3xலேருந்து நம்ம மைனஸ் சைன் அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா இது வந்து மைனஸ் 3ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ மைனஸ் 3ன்னு எழுதிட்டோம்னா வித்தின் ப்ராக்கெட் நமக்கு மைனஸ் 2 ப்ளஸ் 3xன்னு வரும். இப்போ இந்த ப்ளஸ் 3 இன்ட்டு 2 மைனஸ் 3x இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்ம மைனஸ் சைனை அவுட் சைடில் கொண்டு வரோம். அப்போது நமக்கு எப்படி வரும்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 3xன்னு வருமா. இந்த ப்ளஸ் 2 மைனஸ் 2 ஆயிரும், மைனஸ் 3x ப்ளஸ் 3xன்னு வந்துடும். கரெக்டாக மைனஸ் சைன் அவுட் சைடில் கொண்டு வரும்போது அப்போ இங்கே என்ன ஆகும், இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிருமா. அப்போது மைனஸ் 3 இன்ட்டு இந்த மைனஸ் 2 ப்ளஸ் 3xை நம்ம 3x மைனஸ் 2ன்னு எழுதிக்கலாம். ஓகே புரியுதா. மைனஸ் 3 இன்ட்டு 3x மைனஸ் 2 எப்படி வருதுன்ட்டு. So this is equal to 2y into 3x minus 2 minus 3 into 3x minus 2. So minus 2 plus 3xனாலும் 3x minus 2நாலும் சேம் தான். ஓகே இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் நமக்கு 3x minus 2 காமனாக இருக்கா. ஸோ நம்ம 3x minus 2வை அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ 3x minus 2 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா ஃபஸ்ட் டேர்மில் ரிமைனிங் நமக்கு 2y இருக்குது, 2y எழுதிக்கலாம். செகண்ட் டேர்மில் ரிமைனிங் மைனஸ் 3 இருக்குது, அந்த மைனஸ் 3 எழுதிக்கலாம். ஸோ இந்த கிவன் எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ணால் we are getting 3x minus 2 into 2y minus 3. புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா சம்ஸுமே உங்களுக்கு கிளியராக இருக்கா. ஓகே தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.